ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 5 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. 6ஆம் பாகத்துக்கு போகலாம். வடவன்னூரில் தனக்குன்னு சொந்தமாக வீடு இல்லை அப்படிங்கிற நினப்பு எம்ஜிஆருக்கு நீண்ட காலமாக இருக்குது. அதனால தான் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடியே கவுண்டதரா என்ற இடத்துல உறவினர் ஒருவரிடமிருந்து பழைய வீட்டை 2500 ரூபாய்க்கு எம்ஜிஆர் வாங்கினார். வீட்டை புதுப்பிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கிணத்தோட பக்கவாட்டு சுவரில் சத்யவிலாஸ் என்று மலையாளத்தில் பெயர் பொறிக்க செய்தார். சத்யவிலாஸ் வீட்டை பள்ளிக்கூடமாக மாற்றணும் அப்படிங்கிறது எம்ஜிஆரோட ஆசையாக இருந்தது. அதை தன்னிடம் கூறியிருப்பதாக நண்பர் வாசுதேவ மேனன் சொன்னார். இப்போது சத்யவிலாஸ் வீட்டில் அரசு ஊழியர் ஒருவர் குடியிருக்காங்க. வாடகை காசு தாலுகா அலுவலகத்தில் கட்டிடுவாங்க. ஆரம்ப காலத்தில் சவர தொழிலாளி ஒருவர் குடியிருக்க விரும்பி அதற்காக சென்னையிலிருந்து எம்ஜிஆரை சந்தித்து அனுமதி பெற்று வந்தாராம். மொத்தத்தில் இந்த வீடு எம்ஜிஆர் குடும்பத்துக்கு பயனளிக்கவில்லை. அவரோட நோக்கமும் நிறைவேறாமல் போயிடுச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜி சக்கரபாணி வடவனூர் சத்யவிலாஸ் வீட்டை பார்த்து சென்றாராம். வடவனூரில் உள்ள எம்ஜிஆரது தாயாரின் பூர்வீக வீடான வலியமருதூர் வீடு மிக அமைதியோடு இருக்கிறது. செட்டிநாட்டு பகுதியில் காணப்படுற மாதிரி பிரம்மாண்டமான வீட்டை போல் இருக்குது மருதூர் இல்லம். முற்றத்தில் கிழக்கு பார்த்தார் போல நாகராஜா கோயில் ஒன்று இருக்கு. இங்கே எம்ஜிஆர் குடும்ப வம்சாவளியினர் காலை மாலை என இரு வேளையுமே பூஜை செய்கிறாங்க. வீட்டின் கட்டுமானம் உள்ளமைப்பை கணக்கிட்டால் 200 வருஷத்துக்கு முன் கட்டப்பட்டதாக இப்போது அங்கு வசிக்கிறவங்க சொல்றாங்க. வீட்டுக்குள்ள அம்மன் பீடம் உள்ள பூஜை அறை உள்ளது. பீடத்தில் குத்துவிளக்கு ஒன்று இருக்கிறது. வீட்டோட முகப்புல ஓடு வேய்ந்த நீண்ட திண்ணை இருக்கிறது. அதே அளவில் பின்புறமும் இருந்ததாம். ஆனால் நாளடைவில் பின்புற பகுதி இற்று போய் இடிக்கும்படி ஆனதால பின்புறம் இப்போ மொட்டையாக இருக்குது. எம்ஜிஆர் மனசு வச்சிருந்தா மருதூர் வீட்டை சீரமைச்சிருக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கருதுறாங்க. மருதூர் வீட்டிலிருந்து எம்ஜிஆரை பார்க்க போன சென்றவர்களும் சில இடையூறுகளால் அவரை சந்திக்க முடியாமல் போய்விட்டது என்று குறைபட்டு கொள்கிறார்கள் மருதூர் வீட்டு வாசிகள். எம்ஜிஆர் அந்த வீட்டுக்கு கடைசியாக வந்தது 1963 தானா. அண்ணன் சக்கரபாணியுடன் வந்தவர் உடனே திரும்பி விட்டாராம். மற்றபடி இந்த வீட்டோடு அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லையாம். மருதூர் வீட்டில் இப்போது இருப்பவங்க எம்ஜிஆரோட அம்மா சத்யபாமாவின் அண்ணன் பரங்கோட மேனன், மகள் வயிற்று பேத்தி கமலாதேவியும் அவரது கணவர் சிவசங்கர மேனனும் மற்றும் சத்யபாமாவின் தங்கை மகள் குஞ்சுலட்சுமியும் இவர்களோடு கமலாதேவியின் மகள் ரமாதேவி, ரமாதேவியின் கணவர் சிவன், அவங்க குழந்தைகள், கமலாதேவியின் சகோதரிகள் ராதாதேவி, பார்வதி இவங்களும் இருக்காங்க. சிவசங்கர மேனன் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டிலேயே இருக்கிறார். வீடு பெரிதாக இருக்குதே தவிர வருமானமும் வாழ்க்கையும் எளிமையாக தான் இருக்குது. மருதூர் குடும்பத்துக்கு பூர்வீக குலதெய்வமான கோவில் ஒன்று உண்டு. பாலக்காட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் பொள்ளாச்சி சாலையில் பாராகுன்னாச்சி என்ற இடத்துல மாம்புள்ளிக்காவு என்ற பூர்வீக அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் பிறந்த ஊரான வடவன்னூரில் எம்ஜிஆரின் வாழ்க்கை கதையை அங்கே வசிக்கிற மக்கள்கிட்ட கேட்டும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. எம்ஜிஆரின் தந்தை கோபால் பணிக்கரனும் கோபால் மேனன் இல்லை அப்படின்னும், கதகளி நடிப்புக்காக வடவனூர் வந்தவர் அப்படின்னும் சத்யபாமாவின் வீடான மருதூர் வீட்டில் சொல்லப்பட்டிருக்கு. எம்ஜிஆரின் அம்மாவோட சத்யபாமா கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். சோடு அம்மா, கருணாகரன் மேனன், கண்ணன் மேனன், நாராயணன் மேனன். நாயர் வகுப்புல பணிக்கர் என்பது ஒரு பிரிவு. சத்யபாமாவுக்கும் கோபாலனுக்கும் காதல் ஏற்பட்டு திருமணம் செய்ய முடிவு எடுத்த போது மருதூர் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. எதிர்ப்பையும் மீறி இருவரும் இணைந்திருக்கிறார்கள். இதன் விளைவு மருதூர் வீட்டில் சத்யபாமாவுக்கு யாரும் ஆதரவு இல்லை. தங்கள் இனத்தை விட்டு வேறு இனப்பிரிவில் திருமணம் செய்து கொண்டதால் அந்த வீட்டிலேயே ஒதுக்கி வைத்து விட்டார்களாம். அதன்படி சமையல் அறைக்கு செல்ல முடியவில்லை. அது மட்டுமா, பூஜை அறை, கிணறு பக்கம் இப்படி எங்கும் செல்ல முடியாமல் சுதந்திரமற்று இருக்க வேண்டிய நிலையாய் இருந்தது. சக்கரபாணி, எம்ஜிஆர், இவர்களது தங்கை தங்கம் என வரிசையாக குழந்தைகள் பிறந்த பின் அந்த வீட்டு நிலை இன்னும் மோசமானது. மருதூர் வீடு அதனை சார்ந்த சொத்துக்கள் பிரிவினை செய்யப்பட்ட போது வீட்டில் ஒரு சிறு இடம் மட்டும்தான் சத்யபாமாவுக்கு சொந்தமாக வந்தது. அதை பற்றி மனம் குமிறி வடவனூரில் தனக்கு அறிமுகமானவர்களிடம் எல்லாம் சொல்லி வருந்தி இருக்கிறார் சத்யபாமா. இந்த தகவலை சொன்னவர் அவர்களை நன்கு அறிந்த வாசுதேவ மேனன். அதன் பிறகு பிழைப்புக்காக பாலக்காடு, இலங்கை சென்று தாயகம் திரும்பிய போது கும்பகோணம் சென்றிருக்கிறார்கள். அங்குதான் எம்ஜிஆர் சக்கரபாணி பள்ளி படிப்பு நிகழ்ந்திருக்கிறது. பின்னர் எம்ஜிஆர் எந்த சந்தர்ப்பத்தில் வடவனூர் வந்தாலும் தன் மாமா நாராயண மேனன் வீட்டிலேயே தங்கியிருக்கிறார். சக்கரபாணியும் அப்படியே.
சுமார் 40 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வடவனூரில் மருதூர் வீட்டுக்கு சென்றபோது அங்குள்ள அவரது உறவினர்கள் ஸ்ரீமுருகன் படத்தில் நீ சிவன் போல பிரமாதமாக ஆடியிருக்கிறாய், அதை போல் எங்கள் முன் இப்போது ஆடி காட்டேன் என்றபோது எம்ஜிஆர் சில தாண்டவ நடனம் ஆடி காட்டினாராம். எம்ஜிஆரை விட சக்கரபாணி வடவனூருக்கு அதிகம் வந்து போயிருக்கிறார். அப்படி ஒரு முறை வந்தபோது நாராயண மேனன் வீட்டில் தங்கியிருக்கிறார். சொந்த ஊர் மீது எம்ஜிஆருக்கு வெறுப்பு ஏற்பட ஒரு காரணம் உண்டு. ஒரு சமயம் எம்ஜிஆர் சக்கரபாணி இருவருமே வடவனூர் சென்றபோது அப்போது இருவருமே சினிமாவில் நடித்து பிரபலமாயிருந்த நேரம். வீட்டிலிருந்த ஊரிலிருந்த சின்னஞ்சிறுவர்கள் எல்லாம் அட நம்ம எம்ஜிஆர் சக்கரபாணி வராங்க என்று உற்சாகமாக குரல் எழுப்பி இருக்கிறாங்க. ஆனால் அங்குள்ள பெரியவர்கள் எல்லாம் ஆமா இந்த கூத்தாடி பசங்களுக்கு வேற வேலை இல்லை என்று அவர்கள் காதுபடவே சொல்ல இருவரும் மனநொந்து போனார்களாம். குறிப்பா அவர்களது செய்கை எம்ஜிஆர் மனதை முள்ளாய் தைத்திருக்கிறது. இதற்கு பதிலடியாக இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.